இன்னைக்கு வந்து தலையை வந்து சாம்பார் சாதம், இளங்கொட்டையில் தயிர் பச்சடி இல்லை, இளங்கொட்டை தயிர் பச்சடி, அப்புறம் தாமரை தண்டு வடாம், வத்தல் மாதிரி தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. ஓகே. இன்னைக்கு பாசுரம் 14ல் வந்து தாமரை தடாகம், தாமரை மலர்றதை பற்றி பேசுகிறனால தாமரை தண்டு வத்தல் பண்ணிட்டியா? தாமரை தண்டு வத்தல் பண்ணிட்டியா? தாமரை தண்டு வத்தல் குழம்பு நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். சரி, வத்தல் நல்லா இருக்கும். அப்படியே சாப்பிட்டு இந்த சாம்பார் சாதம் கொஞ்சம் செமி லிக்விடாக இருக்கும், விசிவலா மாதிரிலாம் இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம் வேற, கதம்பு சாதம் வேற. இது சாம்பார் சிம்பிளாக பண்ணுறது, ஈஸியாக பண்ணிடலாம். சாம்பார் சாதம் சேர்த்து வச்சுக்க வந்து காமிக்கிறேன். ஓகே. சாம்பார் சாதத்துக்கு நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு துவரம் பருப்பு 1க்கு 5 கணக்கில் ஜலம் வச்சு அதை போட்டிருக்கேன். சாதம் அப்படி வந்து நல்லா குழசலாம் வேகணும். வந்து ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 5 கிளாஸ் வாட்டர். துவரம் பருப்பு 1, துவரம் பருப்பு 1, அரிசி 1, 2. அப்போ 2ன்னா 10 கிளாஸ் ஜலம் விடணும். அவரைக்காய், சௌச்சவ், உருளைக்கிழங்கு கொஞ்சம், பீன்ஸு, பச்சை மிளகாய் 2, நூற்கோல் 2, தக்காளி இருந்தால் தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டு அப்புறம் வந்து துவரை இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு இந்த அடுப்பில் எடுத்து வரணும். இந்த அடுப்பில் வந்து வேக வைக்கணும். ஓகே. இந்த காய்க்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கிறேன். ஓகே. இது கதம்ப சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சாம்பார் சாதத்துக்கு வந்து சாம்பார் சாதம் வந்து என்னன்னா சாம்பார் பொடி போடுறோம். அப்புறம் வந்து என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். பட் வேற இது நம்ம கதம்ப சாதத்துக்கு வந்து இங்கிலீஷ் காய் அவ்வளோ போடுறதில்ல. வெறும் இந்த வாழைக்காய், பெரும்பூசணிக்காய், சின்ன பூசணிக்காய், அந்த மாதிரி போடுறது. இது வந்து இப்போ இந்த நூற்கால் போட்டிருக்கேன். அது மாதிரி என்ன வேணாலும் இங்கிலீஷ் காய்கறி போட்டுக்கலாம். ப்ளஸ் சாம்பார் பொடி. கதம் சாதத்துக்கு வந்து சாம்பார் பொடி போடுறதில்ல, தனியாக வறுத்து அரைக்கணும். இப்போ வெறும் சாம்பார் பொடி தான் போடக்கூடாது. இன்னும் பாதி வெந்திருக்கு, வேகணும். இங்கே இந்த ரைஸ் ஆயின்ட்டுருக்கு. சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, புளி வந்து நல்லா இந்த அளவுக்கு வெள்ளிக்காய் சைஸ் எடுத்துருக்கேன். இந்த புளி ஊற வச்சிருக்கேன். சாம்பார் பொடி வந்து 1 கிளாஸ்க்கு 3 டீஸ்பூன் அளவு கணக்கு. 2 டீஸ்பூன் அளவு 6 டீஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போடுறதுக்கு. அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும், வெந்தயம், பெருங்காயம். இதில் என்னென்னா ஒன்று என்னென்னா, அந்த வெறும் கொத்தமல்லி வேறு இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று நல்ல பெரிய டீஸ்பூனால 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். தனியாக ஒரே ஒரு மிளகா. இது நல்லா பொடி பண்ணிவிட்டு, சின்ன சின்னதாக இருக்குது. இது என்ன பண்ணணும், நல்லா பொடி பண்ணிவிட்டு எல்லாம் ஆனதுக்கப்புறம் மேலே தூவணும். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாதம் கலந்ததுக்கப்புறம் தூவணும். ஆமாம், எல்லாம் கலந்ததுக்கப்புறம் தாளிச்சு கொடுறதுக்கு முன்னாடி இதுக்கு போட்டுட்டு தாளிச்சு கொடுக்கணும். ஓகே. காத்தால இந்த ஆண்டாள் இந்த இன்னைக்கு திருப்பாவை தான் ரொம்ப பெஸ்ட் சொல்லியிருந்தீங்க. நல்லா ரொம்ப நல்லா இருந்தது. திருப்பாவை ஆண்டாளை பற்றி பேச பேச சந்தோஷம் தான். ஆண்டாள் ஸ்ரீலிபுத்தூர்ல ஆண்டாள் சன்னதி இருக்குல்ல, அங்க வந்து இடது கையில ஆண்டாள் இடது கையில கிளி இருக்கும், பச்சை கிளி. ஆமா, அன்னைக்கு பண்ணுவான்னு சொல்லுவாங்க. டெய்லி மாத்துவாங்க. அது மாத்துறது அந்த கிளியை ரெடி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுமா கிளியை பண்றது. ஆமா, அந்த கிளி அந்த ரெக்க உடம்பெல்லாம் வந்து இந்த வாழை இலை இருக்குல்ல, வாழை இலை, நந்தியாவட்ட இலை, அதை வச்சு பண்ணுவாங்களாம். மூக்கு, வாயெல்லாம் வந்து மாதுளை மரத்துல இருக்கிற பூ, அதை வச்சு பண்ணுறதான். அந்த கிளி வந்து டெய்லி மாற்றுவா. டெய்லி அதுக்கே ஒரு 4 மணி நேரம் ஆகும் அந்த கிளியை பண்ணுறதுக்கே. ரொம்ப அருமையாக, ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்தோம் அந்த கிளி. ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்க்கறது நிஜ கிளி மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக, ரொம்ப அழகாக இருக்கும். அது ஆண்டாள் அப்படின்னு ஆண்டாள் பற்றி பேசும்போது தெரியும் இல்லையா, ஆண்டாள் வந்து ஸ்ரீலிபுத்தூரில் பெரியாழ்வார் நந்தவனத்தில் துளசி மாடத்தில் ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் அவதரிச்சான்னு சொல்லுவாள். அதாவது அந்த அன்னைக்கு வந்து பார்த்தார் பெரியாழ்வார். ஆனால் ஆண்டாளுடைய உண்மையான பிறப்பு, யார் எங்கேருந்து வந்தா, அந்த தோட்டத்துக்கு எங்கே வந்தா, பெரியாழ்வார்ட்ட எப்படி வந்தா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதுக்கு வந்து சரியான ஒரு சான்றுகள் இல்லை. ஆனால் இதுலேருந்து தெரியும். ஆடி பூரம் அப்படிங்கிறது வந்து அன்னைக்கு பூர நட்சத்திரத்தில் ஆடி மாதம் பெரியாழ்வார் வந்து அவருடைய நந்தவனத்தில் துளசி மாடத்து அடியில் அந்த குழந்தைய பார்த்து எடுத்து வளர்த்து, அப்போவே வந்து பெரியாழ்வார் வந்து ஆழ்வார்களில் 12 ஆழ்வார்களில் ஒருத்தர். பொண்ணையும் அப்படியே வளர்த்து அதே பக்தியில் கொண்டு வந்து
அவளும் அப்படியே வந்து 5-6 வயசுல பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டான். மொத்தம் வந்து திருப்பாவை 30, இது நாச்சியார் திருமொழி வந்து 143. இது வந்து திருப்பாவை வந்து பக்தி சாரம், அது நாச்சியார் திருமொழி வந்து காதல் வீரம். பக்தி சாரமும் காதல் வீரமும் 173 பாடல்கள். 5 வயசுல ஆரம்பிச்சு 15 வயசுல பெருமாளோட ஐக்கியமாயிட்டாங்க. 10 வருஷம்தான் அவளுக்கு. 143 பாட்டுல 12 ஆழ்வார்கள்ல வத்தியா. அது வந்து அந்த இலக்கிய புலமை, மொழி, அந்த ஒரு கமாண்ட், லாங்குவேஜ் கமாண்ட், ஞானம், பக்தி, சமூக பார்வை, சிந்தனை, அப்பா யா அந்த மாதிரி யாரும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து கல்யாணம்னு முடிவு பண்ணிட்டாலாம். நான் வந்து கல்யாணம்னு பண்ணேன்னா ரங்கநாதன் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாலாம். அப்போ அதுக்கப்புறம் பெருமாள் வந்து பெரியாழ்வாருக்கு வந்து சொல்லி அது தாயார் தான், மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்லி சரின்னு ஒத்துண்டு ஸ்ரீரங்கம் போனாலாம். ஸ்ரீரங்கம் போகும்போது அந்த காவிரி ஆத்தங்கரை தெற்கு பகுதியில் ஆண்டாள் வந்து இங்கேருந்து நான் வந்து நடந்தே போகிறேன் அப்படின்னாலாம். சரின்னு சொல்லிட்டு அங்கே பல்லக்கில் இருந்து இறக்கி நடக்கலான்னு ஆரம்பிக்கும் போது டக்குன்னு மறைஞ்சிட்டான். எல்லாரும் வந்து ஆண்டாளை காணவேன்னு பார்த்தா சன்னதியில் இருக்கலாம். பெருமாள் வந்து அவ்வளோ நடக்க விடக்கூடாது அப்படின்னு நடக்கணும்னு இறங்கின உடனே நேராக அங்கே சன்னதி கூட்டின்னு போயிட்டாரான். எல்லாம் தேடின்னு இருக்கா. பார்த்தா அங்கே ஸ்ரீரங்க சன்னதியில் இருக்கா ஆண்டாள். அப்படியே ஐக்கியம் பண்ணான். ஆண்டாள் சன்னதி ஸ்ரீரங்கத்தில் அந்த கோயில் சுற்றி வரும்போது இருக்கும். ஆமாம், செப்பரேட்டாக செப்பரேட்டாக அந்த எல்லா வைஷ்ணவ கோவில்லையும் வந்து ஆண்டாளுக்கு வந்து செப்பரேட்டாக சன்னதி இருக்கும் தனியாக. இதில் நான் வெந்துட்டு இல்லையா, இப்போ இந்த உப்பு போட்டுருவேன். கொஞ்சம் புளி ஜலம் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் விட்டுட்டு சாம்பார் பொடியும் போட்டு ஒரு தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஒரே தக்காளி அரைச்சி விட்டுன்ட்டேன். அப்போ போடலை, அரைச்சி விட்டுட்டு இது நல்லா இதெல்லாம் என்ன ஆகும்னா நல்லா வாசனை வரணும். இந்த புளி வாசனை, இந்த சாம்பார் பொடி வாசனை எல்லாம் போகணும். அதனால் அதை அப்படியே வச்சிடலாம் ஒரு 15 நிமிஷம். முடிக்கணும் அப்படியே ஓப்பனாக இருக்கும். அப்படியே இது இலங்கொட்டை இருக்கு இல்லையா, டக்குன்னு வெந்துடும். ஸோ அதனால் ஒரே ஒரு கொஞ்சம் ஜலம் கொஞ்சமாக விட்டுட்டு ஒரே ஒரு இது வந்தானே ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடும். ரொம்ப குழஞ்சி நல்லா இருக்காது. அது அப்படி இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். போட்டு உப்பு போட்டுருக்கேன். ஆட்டும். ஓகே. நான் அப்புறம் உங்கள்கிட்ட இது கேட்கணும்னு நினச்சேன். ஆண்டாள் வந்து பாடின மங்களாசாசனம் பாடின எந்தெந்த கோவிலில் பாடியிருக்கேன்? கோவிலில் இல்லை, 10 கோவிலில் மங்களாசாசனம் பண்ணியிருக்கேன். 10 கோவில் 10 கோவிலில் அந்த மங்களாசாசனம் பண்ணும்போது அவளுக்கு ஒரு 10-12 வயசு இருந்துட்டு அவ்வளோதான். 10 கோவிலில் பார்க்கடலேருந்து திருப்பதி திருமலையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் வரைக்கும் ஒரு 10 கோவிலில் மங்களாசாசனம் பண்ணியிருக்கான். இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, தனியாக எங்கேயுமே மங்களாசாசனம் ஆண்டாளோட தனி மங்களாசாசனம் கோவில் கிடையாது. எல்லாமே வந்து மற்ற ஆழ்வார்களோட சேர்ந்து, மற்ற ஆழ்வார்களோட அந்த அளவுக்கு ஈக்குவலாக இன்னும் ஒரு புலமை பார். மற்ற ஆழ்வார்கள் அப்பா பெரியாழ்வார்லேருந்து திருமங்கை ஆழ்வார், பேயாழ்வார், பூதத்தாழ்வார், திருப்பானாழ்வார் எல்லாரும் கூட சேர்ந்து மற்ற ஆழ்வார்களோட சேர்ந்து 10 கோவிலில் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா ஆண்டாள். 10 கோவிலில் 10-12 வயசு இருந்திருக்கும் அவளுக்கு. அவ்வளோதான். 15 வயசுல ஐக்கியமாயிட்டாலே. கரெக்ட். நம்ம மாற்றிட்டு தாளிச்சு வச்சுக்கலாம். ரெடியாக சாம்பார் சாப்பிட்டுக்கணும்னு நினச்சேன். இந்த பிறகு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், பெருங்காயம் எடுத்து தாளிச்சு வச்சுக்கிறேன். கடுகு, வெந்தயம், பெருங்காயம். இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கும் கதம்ப சாதத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த சாம்பார் சாதத்துக்கும் பிசிபிளை பார்த்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஆக்சுவலி நம்ம இப்போ சாம்பார் சாதம் சொன்னால் கர்நாடகாவில் பிசிபிளை பார்த்துன்னு சொல்லுவேன். ஆனால் இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து இந்த இதில் வந்து சாம்பார் சாதம் வந்து இந்த பட்டை கிராம்பு எல்லாம் கிடையாது, போட மாட்டோம். அப்புறம் வந்து இந்த சாம்பார் சாதம் வந்து பியூராக ஃபுல்லாக நெய்யிலே பண்ணணும்னு வச்சுங்களேன், அதான் டேஸ்ட். உண்மையான சாம்பார் சாதம்னா எண்ணெயே கொண்டு வரக்கூடாது. நம்ம இன்னைக்கு வேண்டான்றதுனால எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் நான்.
இல்லைன்னா ஜென்ரலாக சாம்பார் சாதம் பண்ணணும்னா ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணணும். பிசிவேலா பாத் வந்து நெய் தேவையில்லை, கொஞ்சம் எண்ணெயில் கூட பண்ணிக்கலாம் அதை. அப்புறம் அதுமாதிரி அதில் வந்து இந்த கடலைப்பருப்பு ஜாஸ்தி, இது சாம்பார் பொடியே போடுறோம் இல்லையா, அதில் வந்து கடலைப்பருப்பு அதை பார்த்துமே தனியாக அந்தமாரி பட்டை கிராம்பெல்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் ஸ்வீட் வேறு ஆட் பண்ணுவோம். ப்ளஸ் அதில் பூந்திலாம் போடுறது. இதில் வந்து இதெல்லாம் தாளிச்சு போடுறது இல்லை, முந்திரி பருப்பு எல்லாம் போடுறது இல்லை. அதில் முந்திரி பருப்புலாம் போடணும். முந்திரி பருப்பு வேர்க்கடலை அதெல்லாம் போடணும். கொஞ்சம் அதில் வெள்ளம் போடுவோம்ல, கொஞ்சம் வெள்ளை போடுவோம். பிசிபெல்லா பாத்தில். ஆமாம், இதில் கிடையாது. இது வந்து தண்ணியாக இருக்குன்னு பயப்பட வேண்டாம். என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, கெட்டி ஆகாமல். இப்போ நல்லா கொதி வருது இல்லையா, கொதி வரும்போது இந்த பச்சை வாசனை போயிடும், இந்த புளிது இந்த சாம்பார் பொடி இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த தாளித்து வச்சுருக்கேன் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு இந்த பொடி அரைச்சி வச்சேன் இல்லையா, தனியாகவும் அதுவும் அதை போட்டுருவேன். அதை போட்டுட்டு இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருந்ததுக்கப்புறம் தாளிச்சு கொட்ட வேண்டியது. இது கையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும்ல? ஆகிடும். ஸ்பூன் போட்டு கையிலேயே சாப்பிடலாம். நல்லா நான் சாப்பிட்றதுக்கு 1 ஹவருக்குள்ள ஆறிடும். நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் கெட்டியாகிடும், நல்லா கெட்டியாகிடும். வெந்துட்டு இருக்குங்க, இந்த மாதிரி இருந்தால் போதும். இங்கே எடுத்து வச்சுட்டு கடுகு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதை போட்டுருவாங்க. போட்டு கைவிடும். அது இருந்தால் போதும். இல்லை, ஒரே ஒரு வேகணும். குக்கரில் வச்சிடக்கூடாது. ஓப்பனாக வச்சு ஒரு 2 மினிட்ஸில் இருந்துடும். ஓகே. அப்புறமா சாப்பிடும்போது கலக்கிக்கிறேன். இந்த இளங்கொட்டை தயிர் பச்சடி மட்டும் ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டுட்டாங்கன்னா விட மாட்டாங்க. ஆமாம், அது நல்லா இருக்கும். இளங்கொட்டை அப்படிங்கிறது வந்து டெண்டர் பம்ப்கின். ஆமாம், இந்த சீசன் தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இளங்கொட்டைன்னா தெரியாது. அது என்னது, ஹெச்எல் மார்க்கெட்டில் காத்தால 6 மணிக்குள்ளே ஹோல்சேல் மார்க்கெட் ஒன்று உண்டு. நார்மல் ஹெச்எல் மார்க்கெட் அங்கே இருக்கிறது வந்து வெளியிலேருந்து வரும்போது வந்து ஜென்ரலாக எப்பயுமே இருக்கும். டெய்லி காத்தால 4லேருந்து 6:30 வரைக்கும் இருக்கும். நம்ம 5:45 ஒரு டயத்து போன வச்சு கோயில்பேட்டை வரும்போது பார்த்தோம்னா குட்டி குட்டி குட்டியாக அந்த இளங்கொட்டை நிறைய வச்சுருப்பான். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த டயத்தில் வாங்கி அங்கே போய் வாங்கினோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆயிடுத்து சாம்பார் சாதம், இளங்கொட்டை தயிர் பச்சடி, தாமரை தண்டு 2 ஜவரிசி அதை சேர்த்து போட்டு வராங்க. தாமரை தண்டு வடை, இளங்கொட்டை தயிர் பச்சடி, சாம்பார் சாதம். இன்னொன்று கேட்கணும், ஆண்டாள் பற்றி சொன்னீங்க இல்லையா, ஆண்டாள் பங்களா சாசனம் பாடினது. இதோட பங்கு வந்து யாருக்கு பெரிய தான் இல்லை? ஆமாம், அது வந்து என்னை கேட்டால் பாதி ஆண்டாளுடைய அது வந்து தெய்வீக குழந்தை. இன்னொன்று வந்து வளர்த்த விதமாக இருக்கு இல்லையா, அது வந்து சும்மா இப்போ சாதாரணமாக இப்போ நம்ம வந்து இப்போ வாத்தியாராக இருக்கோம்னு வச்சுக்கேன், அதே ஃபீல்டில் பசங்களை வாத்தியாராக கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அவங்க அந்த ஃபீல்டில் வந்தாலும் நம்ம அளவுக்கு சக்ஸஸ் ஆகிறது கஷ்டம். இவர் அதே ஃபீல்டில் கொண்டு வந்து அதே மாதிரி அவரையும் ஆழ்வார் 12 ஆழ்வார்களில் ஒருத்தியை ஆக்கி அந்த மாதிரி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அது வந்து அது வந்து பெரியாழ்வாருக்கு தான் அந்த கிரெடிட் இல்லை? நம்ம குழந்தைய வளர்க்குறதுனா சும்மாவா? அப்படி வளர்த்து அதே மாதிரி கொண்டு வந்து அப்படி ஒரு குழந்தைய வளர்க்குறதுனா சும்மா இல்லையா? ஆயிட்டு. ஓகே, தேங்க்யூ.